ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 3 அதிகாரம் 6 வசனம். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஆவியான தேவனினாலே அருளப்பட்ட அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கையிலே இடங்களிலே சக மனிதர்கள், நம்முடைய குடும்பத்தார், நண்பர்கள் என்று சொல்லி பல ஜனங்கள் அவருடைய வாழ்விலே உண்டாகிற வலியான அனுபவங்களை நீங்கள் கண்ணார கண்டிருக்கக்கூடும். இங்கதான் ஒரு தீமை எப்படி ஈடேறுகிறது என்கிறதை நீங்கள் கண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு இழப்பாய் இருக்கலாம், அல்லது ஒரு மிகவும் கடினமான ஒரு அனுபவம் நிறைந்த காரியமாய் கூட அது இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? சரி, நான் இந்த நாட்டில் பிறக்காம வேற ஒரு நாட்டிலே பிறந்திருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேனோ, ஒருவேளை இந்த வீட்டில் பிறக்காம வேற வீட்டில் நான் பிறந்திருந்தா நான் எப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பேன். இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததை விட நான் வேறு ஒரு பெற்றோருக்கு பிறந்திருந்தால் ஒருவேளை எனக்கு நல்ல ராசி இருந்திருக்கும், லக்கியா இருந்திருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? மாமிசத்தினால பிறக்கிறது அது மாமிசமாவே தான் இருக்குமா. ஆனால் ஆவினாலே உண்டாகி வருகிற அந்த ஆசீர்வாதம், விடுதலை, சுகம், அற்புதம், ஆச்சரியமான காரியங்கள் அது பரலோக தேவனாலே உண்டாக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், பாடுகள் வரும், ஆனால் பயப்படாதீங்க, நீங்க அவைகள் எல்லாம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இயேசப்பா சொல்றாரு. அந்த வலி வேதனைகள் இல்லாம நீங்க வாழணும், அது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படிதான் இயேசப்பா நம்முடைய வழிகளை புரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ தொடர்ந்து அதே வழியில பிரயாணிக்காத, அதே வழியில தொடர்ந்து அந்த வேதனையிலும் அந்த கஷ்டத்திலும் தொடர்ந்து நீ வாழ்க்கை வாழ நினைக்காத. கடந்ததை நினைத்து நீ மறுபடியும் அழுது கொண்டிராதே. அதை விட்டுட்டு புதுசா நான் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு அவைகளெல்லாம் மறந்து வாழணும். இன்னைக்கு ஏசப்பா எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, எவ்வளோ ஆவிக்குரிய மேன்மை, பலன், ஆத்மாவில் தைரியம், மனதில் நம்பிக்கை, சிந்தையில் அவருடைய சிந்தை, இதெல்லாம் கொடுத்தாலும் இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனைனா பழைச அவர்கள் விட்டுவிட நினைக்கிறதில்லை, பழையதை மறக்க நினைக்கிறதில்லை. அதனால புதிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. பழையதையே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறபடினாலே உடைய எண்ணங்கள் புதிதாக்கப்பட வேண்டும். இயேசப்பா கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள தொடர வேண்டுமே தவிர மாமிசத்தினுடைய வாழ்க்கையும் எண்ணமும் துண்டிக்கப்பட வேண்டும். மாமிசத்துல தான் வாழ்றோம், 3 வேளை சாப்பிடுறோம், மாமிச பிரகாரமான அந்த உலகத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்க ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை தாங்கி கொள்ள வேண்டும். அந்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ள வாசமாயிருக்கணும். அப்படித்தான் நம்மளை மாறி கண்ணீர் விட்டு வேதனைப்பட்ட ஒரு பெண்மணிய நாம மார்க் 5 அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கிற பொழுது பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் வேதனைப்பட்டவளை அங்கே இயேசு பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த 12 வருஷமாய் பெரும்பாடினாலே கஷ்டப்பட்ட அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்க சுகத்தை ஏசப்பா விரும்புகிறாரு. நீங்க வேதனையில இருக்கிறதை அவர் ஒரு நாள விரும்புகிறது இல்லை. நன்றா தெரிஞ்சுக்குங்க. நீங்க கடந்து வந்த அந்த வலியையும் வேதனைகளையும் இயேசு அறிவார். அவர் அறிந்திருக்கிறார். அந்த வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்று இயேசப்பா விரும்புகிறார். நீங்கள் சந்தித்த அவமானத்துக்கும் நிந்தைக்கும் துக்கத்தின் அனுபவங்களுக்கு அப்பா சொல்றாரு, அதெல்லாம் விட்டுடு,
நீ என்னை நேசிச்சு வாழ, நான் கொடுக்குற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ் என்று சொல்லி அப்பா அழைக்கிறாரு. அதனால அந்த பழைய வழிகளை விட்டுட்டு அந்த விசுவாசத்தை படித்துக் கொள்ளுங்க. நான் இனி ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாய் நம்பிக்கையோட பலத்தோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி தேவன் பேரில நம்பிக்கையாயிருப்போம். ஒவ்வொரு நாளை சந்திக்கிற பொழுது அந்த ஒரு மகா பெரிய நம்பிக்கை தேவ பலத்தோடு இயேசப்பா என் கூட இருக்கிறாரு. இந்த விசுவாசம் ஒரு பெரிய கேடகம். அதை நாம் பற்றி கொண்டு பிசாசை செய்திருப்போம். நம்முடைய சமாதானத்தையும் நிம்மதியும் கெடுக்கிற சத்துருவை மேற்கொள்ளுவோம். பழைசெல்லாம் விட்டுடுங்க. பழைய அனுபவம், கசப்பான அனுபவங்கள், நீங்க கடந்து வந்த அந்த கண்ணீரின் பாதை, நீங்க உடைக்கப்பட்ட அந்த நிலைமையில் இருந்த நாட்கள் எல்லாவற்றையும் மறந்து இயேசப்பா சொல்றாரு, வேதனை எல்லாம் நீங்க நீ சுகமாயிரு. Leave the past behind. Put your faith in Jesus and a spiritual life that is awaiting for you. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி நட போடுங்க. பழைசெல்லாம் விட்டுட்டு முன்னாடி போங்க. இயேசப்பா அங்க கூட இருக்கிறார். அந்த நித்திய பிதா, நம்முடைய பரம தகப்பன், நல்ல மேய்ப்பர். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? அவரை பற்றி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நல்ல தைரியமா சந்தோஷமா நடை போடுங்கள். அப்பா கூட நடக்கிறாரு நினைச்சு வாழுங்க. நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, எங்களுடைய வேதனையில பங்காளியாய் நிற்கிற உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை பார்த்து உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொல்லி எங்களை தேற்றுகிறதுக்காய், ஆறுதல் படுத்துகிறதுக்காய், உற்சாகப்படுத்துகிறதுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் நீர் ஒருவரே நன்றாய் அறிந்திருக்கிறீர். உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த உலகத்தில் வேதனைப்படாதபடி நாங்கள் சுகமாய் நம்பிக்கையோடு உம்முடைய பலத்தோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அபிஷேகத்தோடு வாழ நீர் எங்களை ஏவுகிறதுக்காய் வழி நடத்துகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமான தயவும் இரக்கமும் உண்டாயிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் பழைசெல்லாம் மறந்து தூக்கி போட்டு எரிந்து கிறிஸ்துக்குள்ளே புதிய மனம் படைத்தவர்களாய், புதிய சிந்தை பெற்றவர்களாய், கிறிஸ்துவே என் சிந்தை என்று, கிறிஸ்துவே என் வாழ்க்கை என்று, கிறிஸ்துவே என் நம்பிக்கை என்று சொல்லி வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதிங்க. பரிசுத்தமான நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். God bless you.